ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஆனாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இருந்தாலும் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போட முடியலன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் போட முடியல. இப்போ அதில் ஒரு சில ஒர்க்கை மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு 3 செட்டு குரூப் சேரீ நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குரூப்பில் பார்த்திங்கன்னா 10 சேரீ. இப்போ நான் எடுத்து வைக்கிறது 10 சேரீ. இதில் 2 ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 6 மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கும் அவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங்கும் வாங்கியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதோ பாருங்கள் லைனிங்கு. இது நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம், கல்யாணம், இந்த ஜூன் முழுக்க ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல் தாங்க போச்சு. ஜூன் மாதத்தில் நான் ஒரே வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுவும் இப்போ பாருங்கள், அடுத்த குரூப் இது ஒரு 6 சேரீ கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நான் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி 3 சேரீ ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டாங்க. இதில் ஒரு 3 சேரீ இருக்குது. இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ளவுசஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு 3 நாள்லே முடித்து கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இன்னொரு குரூப் பாருங்கள் பிளாக்கு. இந்த சேரீ ப்ளைனாக வரும். நீங்களும் மீஷோ இல்லை மற்ற எதுலேயும் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் சொன்னாங்க அவங்களே, இது ப்ளைன் சேரீ, இதுக்கு எதுவும் நீங்கள் அதிகமாக ஒர்க் எதுவும் பண்ண வேணாம், ஒரு லேஸ் வச்சு நாட்டு மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு லைனிங் அவங்க வாங்கி கொடுக்கல. நானே ஒரு 4 மீட்ரு எல்லாமே, ஆனால் ஃபுல் 3/4 ஸ்லீவு, ஃபுல் ஹேண்டு அப்படிங்கிறதுனால நீங்களே வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் சேரீ நம்ம எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லைனிங் ஏற்கனவே நான் தண்ணியில் அலசி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஏன்னா கட்டிங் பண்ணுறதுல என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. 3 ப்ளவுஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க அர்ஜென்ட்டு கோயில் காது குத்துக்காக மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அதுக்காக வேண்டி எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு குரூப்பை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தது கோயில் கும்பாபிஷேகத்துக்காக இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, 10 சேரீ கொடுத்துருந்தாங்க. அதில் 4 அர்ஜெண்ட்டாக வெளியில் போகணுன்றதுக்காக அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இதில் 6 சேரீ இருக்குது. 6 சேரீலையும் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு சேரீலையும் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்கவுங்க அளவு வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் நான் நினைக்கிறது, சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இருந்தாலும் எனக்கு டைமே பத்தாதுங்க. ஏன்னா நான் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அடுத்தது கொண்டு கொடுப்பாங்க. இந்த கோயில் நான் சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா, கோயிலுக்குன்னு கொடுக்குற சாரீஸு எந்த பொருளாக இருந்தாலும் உடனே எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். நான் தச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த புடவைக்கு இது அக்னியில் இறங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொண்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, 2 சாதா ப்ளவுஸு ஒரே நாள்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நாளே நம்ம பட்டன், இதில் பட்டன்ஸும் இருக்குது, பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது வெளியில் தான் கொடுத்து கட்டிக்கிட்டு வரணும். பட்டன் ப்ளவுஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ ஒரு 8 ப்ளவுஸ் கிட்டத்தட்ட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா பட்டனுக்கு கொடுக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னால் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போவேன். இல்லை ஆளு கையில் தான் நான் கொடுத்துட்டு போய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கையில் பட்டன் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா அவங்க கட்டிட்டு கொடுத்துருவாங்க.
பட்டன் ப்ளவுஸ்லாம் முடித்து கொடுத்துட்டு 2வது நாள் வந்து இது வந்து ஊக்கு வைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை கட் பண்ணுனேன். அதுக்கப்புறம் லைனிங்லேருந்து மெயின் கிளாத்தை போட்டு ஸாரீ வந்து அவ்வளோ வந்து சாஃப்டாக வழவழன்னு இருந்ததுங்க. இதில் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. கட் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம வச்சாக்கா ஒரு பக்கம் நழுவிட்டு போயிட்டு இருந்தது. பாருங்க, நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாகவே இருந்துச்சு. எப்படியோ ஆனால் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். கட் பண்ணி எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சேன். கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, எனக்கு பெரிய டென்ஷன் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். நாளைக்கு வந்து அவங்க பால் குடம் எடுக்கணும், அக்கினி மிதிக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே முடியல. அடுத்தது வந்து நம்ம நின்றுட்டு இருந்தாவோ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாலோ வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில வந்து குட்டீஸ்க்கெலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, வந்து லெஹங்கா ரெடிமேடில் லெஹங்கா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து கையை அட்டாச் பண்ணணும், பிடிக்கணும், அந்த வந்து லெஹங்காவை மூக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம வந்து பெடல் மிஷின் இருக்குது, கரண்ட்டு வர வரைக்கும் நம்ம பெடல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெடல் மிஷின்லேயே இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைலாம் நான் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். அன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணலை. ஏன்னா டக்குன்னு நான் இந்த வேலை முடிச்சேன்னா இப்போ லெஹங்காவை வந்து ஸ்லீவ் வச்சு மடித்து அதோட செட்டை வந்து கூட செட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட்டு பண்ணாலுமே டக்குன்னு டைம் ஆகிடும் நமக்கு. ஏன்னா ஈவினிங் எல்லா ஆர்டருமே நம்ம ஒப்படைச்சி ஆகணும். காலையில் 10 மணிக்கு கரண்ட்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் வந்துச்சு. அது வரைக்கும் நான் பெடல் மிஷினில் எவ்வளோ குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் நான் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தேன். டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்த உடனே அப்புறம் ஒவ்வொரு ப்ளவுஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எப்படியோ ஒரு வகையில் முடிச்சிட்டேங்க எல்லா ப்ளவுஸுமே. பாருங்கள், இப்போ எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து ரவுண்ட் நெக்கு தான். இதில் வந்து பெருசாக கேட்கல. இது என்னன்னாக்கா லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி ரவுண்ட் நெக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் லேஸ் மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதேமாரி எல்லா ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ப்ளவுஸும் 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நாளுக்கு முன்னாடியே போடுறதுக்காக பால் குடம் எடுக்கணும், இல்லை ரஃப்பாக போடுறதுக்காகவும் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம ஒரே அளவு இருக்கும்போது ஒரே டைமே கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமே நான் கட் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேக் பண்ணுற வேலை தான். வாங்கிறதுக்கு ஆள் கூட வந்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது குரூப்பு வெல்வெட் கிளாத்து. நான் வந்து ஏற்கனவே காமிச்ச மாதிரி 4 ப்ளவுஸுக்கும் 4 மீட்டர் லைனிங் கிளாத்தும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பிளாக்கில் வாங்கிட்டு வந்து தண்ணியில் அலசிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 10 ப்ளவுஸுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ப்ளவுஸ் 3 நாளில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கஷ்டம்தான். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் பிகினஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பயப்படுறவங்களாம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமாக இருக்கிற வேலையை கூட நம்ம வந்து சேலஞ்சிங்காக நம்ம வந்து இப்போ இந்த டைமுக்கு இவ்வளோ நம்ம முடித்து கொடுத்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறத வந்து மனசில் வந்து நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் எனக்கு குரூப் சாரியோ மற்ற அர்ஜென்ட் ஒர்க் வரும்போது இந்த மாதிரி தான் சேலஞ்சு. இந்த டைமுக்குள்ளார இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும், இவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து முன்கூட்டியே என் மனசில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். இதில் வந்து கரண்ட்டு போகும், நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொந்தக்காரங்க வருவாங்க. நம்ம எப்போவுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யும்போது தாங்க நமக்கு பல பிரச்சனைகளில் பல வழியில் வரும். பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேருந்து வருவாங்க,
துணி கொடுக்க வருவாங்க, வாங்க வருவாங்க, அளவு எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து தனியாக எந்த அர்ஜென்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யும்போது யாருமே வரமாட்டாங்க. அது கடவுள் சோதனையே என்னவோ தெரியல. ஆனால் எனக்கு அப்படிதாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எப்போது அர்ஜென்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய இடையூறுகள் வந்துட்டு தான் இருக்கும். அளவெடுக்கணும், வர்றவங்களுக்கு வார்த்தை கொடுக்கணும். நம்ம மாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன நம்ம போனோம் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சரி, அவங்க வாயும் மூடுற மாதிரி நம்ம ஏதாவது பேசணும், விசாரிக்கணும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். நம்ம கடைக்கு தேடி வராங்கன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் அவங்கவுங்களும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம வேலையும் நம்ம வந்து கரெக்டாக முடித்து கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு கூட நம்ம ரொம்ப டைம் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது வர்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து தண்ணி கொடுத்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன ஏது, அளவெடுக்கணுமா, துணி கொடுக்குறீங்களா, அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம கடன்னு பார்த்தா தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம எந்த டைமில் அவங்க கேட்குறாங்களோ அந்த டைமில் நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வேஸ்ட்டு பேச்சு, நின்றுட்டு பேசுகிறது, கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து உற்சாகமாக கேட்குறது, அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம கான்சன்ட்ரேஷனில் பண்ணவே முடியாது. நான் இந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்கணுன்னு ஆயிடுச்சுன்னா நான் எதுலேயுமே என் மைண்ட் செட் போகாது. எனக்கு எப்போ தச்சு முடிக்கணும் அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் 4 ப்ளவுஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை தான். எல்லா ப்ளவுஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறத வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப லாங்காக போகுங்க. அதனால் ஒரு லாஸ்ட் எண்டில் தான், ஏன்னா ரொம்பவும் டைமும் ஆயிடுச்சு. அதனால் என்னால் எண்டில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அது கூட என் பொண்ணு எடுத்திருந்தா. இந்த மாதிரி குரூப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெகுலராக வர்றதை விட குரூப்பாக வரும்போது நம்மளுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நம்ம நினச்சதை வந்து இதில் வந்து செய்ய முடியும். பாருங்கள், இந்த குரூப்பு ப்ளவுஸையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக அந்த பாம்பு லேஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ப்ளைனாக அந்த லேஸ் வச்சு நாட்டு மணி வந்து கொடுத்துருந்தேன். ஒரு பக்கம் வந்து டபுள் லைனும் 3/4 ஸ்லீவு தான் எல்லாத்துக்குமே. எல்லாம் ஒரே மாதிரியே காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா, அதனால் ஒரே மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரே மாதிரியே அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது எல்லாமே ஒரே நாளில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எது வேணாலும் வாங்கலாம், எதையும் செய்யலாம். நம்ம சம்பாதிச்சு நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கஸ்டமர்லாம் நமக்கு வந்து பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக வரணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நானும் எல்லா வேலையும் முடித்து கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு நானும் கிளம்பி போயிருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கும்பாபிஷேக தண்ணிலாம் வாங்கிட்டு நான் வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தெய்வத்துக்கு ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருந்தது. நமக்கும் ஒரு மனசு திருப்தியும் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.